ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மனுவாவோட 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் ஜெய்யோட அப்பா மேட்ச் தான் காட்டுறாங்க. இதெல்லாம் ஜெய்யோட மைண்டுக்குள்ளே வர காய்ஸ். மொத்தம் 27 மேட்ச்சுக்கு 13 வின், 12 லாஸ், 2 ட்ரான்னு இவ்வளோ மேட்ச்சை வச்சுருக்காரு. என் அப்பா அவரோட ப்ரைமில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவரை யாரும் வீக்குன்னு சொன்னது கூட இல்லை. என் அப்பா ஒரு துணிச்சலான பாக்ஸர். நான் எப்பையும் அவரை துணிச்சலாக தான் பாராட்டுவேன். அவர் தான் என் இன்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் சீன் எங்கே ஸ்டார்ட் ஆகுனா, லாஸ்ட் எபிசோடில் ஜெய் ரியூட்ட அடி வாங்கி விழுவதோட ஸ்டார்ட் ஆகுது காய்ஸ். ஜெய் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து குல்லாக்காரன் சொல்கிறான், அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன்னு. இதை கேட்டதும் ரியூ ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். இவனை யாராச்சும் அடிங்கடா, ஊரில் பூரா போயிட்டே உங்களுக்கு வச்சு வித்துறான். ரியூ ஜேவை பார்த்து, என்னாச்சு கண்ணு, ஜேக்கு அடி வாங்கினதில் இந்த உலகமே சுற்றுற மாதிரி தெரியுது. அப்பா கூட ஜே நான் எந்திரிக்கணும் நினச்சிட்டே இருக்கான். மெதுவாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் கீழே விழுந்துட்டான் மறுபடியும். இப்படிப்பட்ட பயராடா நீ, உன்னை கூட நான் வீக்குன்னு நினச்சிட்டேன்டா, நீ மாசு தலைவா. ஜே வந்து, நான் இதை விட்டு வெளியே வரணும், நான் கிரவுண்டை விட்டு எந்திரிச்சா எனக்கும் எப்படியும் சான்ஸ் கிடைக்கும்னு யோசிச்சுட்ருக்கான். அப்படி எந்திரிச்சிட்டா என்கிட்ட இருக்கிற மீதி எனர்ஜியை வச்சு அவனை ஈஸியாக அடிச்சிடலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ரியூ, என்னப்பா உன் பாட்டுக்கு படுத்துக்கிட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்குறான். நீ யோசிக்கிறது எனக்கு என்ன தெரியலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன்னை பார்க்க பாவமாக இருக்குப்பான்னு ரியூ சொல்கிறான். ஜெய்க்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்ததும், இது இன்னும் முடியலடா, நம்மளால் முடியும்னு எந்திரிக்கிறான் ஜே. எந்திரிச்சது இல்லாமல் உடனே பஞ்ச் பண்ணுறான் ரியூவை பார்த்து. ஆனால் ரியூ அதிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டான். எஸ்கேப் ஆனது இல்லாமல் திரும்ப ஜேவை ஒரே பஞ்சு. ஜேவை பார்க்க பாவமாக இருக்கு காய்ஸ். அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு கன்னத்திலேயே பொழிச்சுன்னு அரைகிறான் ரியூ. அரைஞ்சது இல்லாமல் ஃபேஸை மாற்றி மாற்றி பஞ்ச் பண்ணுறான். அவ்வளோ அடி வாங்கிட்டு கூட ஜே திரும்ப ரியூவை பார்த்து பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரியூ எல்லாத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஜேயை அடித்ததில் ஜே முட்டி போட்டு தரையில் பிளட்டோடு உட்காந்துருக்காங்க காய்ஸ். ரியூ ஜேவை பார்த்து, உனக்கு பாக்ஸிங்கில் 1-2 விஷயம் தெரியுமான்னு கேட்குறான். டேய், எப்பட்றா உனக்கு தெரியாமல் போகும், அவங்க அப்பா பாக்ஸர்டா வெண்ண. அப்போ கூட ஜெய்க்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. நீ ரெஸ்ட் எடுக்கிற டைமில் உன் கெரியரே முடிஞ்சிரும்னு நேற்று சொன்ன எது ஞாபகம் வருது. எங்கேருந்துடா அந்த சீனெல்லாம் சொருகுறீங்க டேய் ஆத்தரு, எப்பட்றா நீ இதெல்லாம் யோசிக்கிற. ஜெய்யோட ஃபேஸில் பிளட்டு வடிகிறதோட அவங்க அப்பா நெக்ஸ்ட் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். நீ அடி வாங்கி கீழே படுத்திருந்தாலும் உன்னால் வேறு எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாலும் சரி, உன் காலில் நீ நிற்க முடியும்னு நினச்சாதான்டா உன்னால் எந்திரிக்கவே முடியும். ஞாபகம் வந்த உடனே வலியோடு எந்திரிக்கிறான் ஜெய் பைய. ரியூ பார்க்குறான், இவன் வேற கிடக்கிறான் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ரியூ. ஜெய் தடுமாடிக்கிட்டே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சது இல்லாமல், டே ரியூ வெயிட் பண்ணு, அவங்க அப்பா சொன்ன இதாண்டா மகனே உண்மையான பாக்ஸருங்கிறத காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜே சொல்கிறான், நான் இன்னும் தோக்கலடா சொல்லிவிட்டு அவன் ஸ்டாண்ட்ஸில் நிற்க ஆரம்பிச்சிட்டான். அரைஞ்சிக்காரன் இப்படி வதக்காரனாக இருக்கானாடா, போச்சு, ரியூ அவனை கொல்ல போகிறான்டா. ஹியூவும் பார்க்குறான். அதை விட ரியூ கொலகானில் திரும்பி பார்க்குறான். கோபத்தில் முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வச்சு அவ்வளோ பெரிய பஞ்சு ஜெய்க்கு. ஆத்தாடி பாவங்க நம்ம ஜெய். நெக்ஸ்ட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி கண்டினியூவாக பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். கீழே விழுந்ததை கூட விடாமல் மேலே உட்காந்துக்கிட்டு ஃபேஸில் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிரே ஹேர்காரன் கேட்டு வாங்கிட்டான்டா இடியட்னு திட்டுறான். ஆனால் ஆரஞ்சு ஹேர்காரனுக்கு பயமே வந்துருச்சு. உண்மையாகவே கொன்றுவான் அவனு. பிளட்டு ரோட்டில் எல்லாம் தெரிக்குது அங்கிட்டும் இங்கிட்டும். நான் தான் சொன்னேன்ல என் வழியில் வராதுன்னு ரியூ பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான் ஜேயை. அவங்க இடம் தெரிஞ்சு நடக்கிறதான் உன்ன மாதிரி பொடியனுக்கு அவங்க இடம் தெரிய வைக்கணும்னு சொல்கிறான் ரியூ. அதை சும்மா சொன்னால் அவங்களெலாம் புரியாது, இப்படி அடித்து சொன்னா தான் உங்களுக்கு புரியும்னு கண்டினியூஸாக பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். நீ எனக்கு எதிரியாக வரலாம்னு நினச்சிருக்கியா பொடியா சொல்கிறான் ரியூ. நீ பாக்ஸிங்கில் கற்றுக்கிட்டா மட்டும்
நீ என்னை வின் பண்ணிடலாம்னு நினச்சிட்டியா முட்டாள் அப்படின்னு ரியோ ஜெய்யை பார்த்து சொல்கிறான். அது இல்லாமல் ஃபேஸ் கிட்ட போய் உனக்கு தெரியாது, ஒரு டைம் லூசர்னா அவன் எப்பயுமே லூசர் தான். அதுக்கு ஜெய் சொல்கிறான், இல்லை நான் அப்படி ஒரு டைம் கூட நினச்சதில்ல, என்னால் உன்னை பீட் பண்ண முடியுண்டான்னு சொல்கிறான் ஜெய். ரியோக்கு ஷாக்கு, என்னடா சொல்கிறான். ஹீரோ பார்க்குறான் ஜெய் பேசிகிட்டு இருக்கத. ஜெய் என்ன சொல்கிறான்னா, உனக்கு புரியலையாடா முட்டாள்னு, நான் இனிமேல் பழைய ஜெய் இல்லைடான்னு கத்தி சொல்கிறான். நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன்டான்னு சவுண்டாக சொல்கிறான். அப்படி போடுறான் என் தலைவா, இப்படி சொல்கிறா. ரியோ ஒரே ஷாக்கு, என்னடா அவன் சொல்கிறான். தலைவன் கத்தி சொல்லுவான் பாருங்க, கோஸ்பம் தான் தெரிக்கும், நான் பாக்ஸர் ஆவன்டா சொன்னோன்னே ஹீரோ ஐஸ்னால் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு காய்ஸ். ரியூக்கு அதுக்கு மேலே கோவம், பல்ல கடிச்சிக்கிட்டு என்னடா சொன்னேன், நீ பாக்ஸர் ஆதியான்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரொம்ப பஞ்ச் பண்ணது இல்லாமல் இனி மறுபடியும் அப்படி யோசிக்கிறத விட்டுருன்னு ஜெய்யை பார்த்து ரியூ சொல்கிறான். அப்போ ஒரு வாய்ஸ், இது ஃபன்னாக இருக்கான்னு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. யாருன்னா காய்ஸ் நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிற்கிறாங்க. காய்ஸ், மக்கள் அடிக்கிறது உங்களுக்கு ஃபன்னாக இருக்கா, இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, நம்ம ட்ரெயினர்கிட்ட ஹீரோ கேட்பானே ஞாபகம் இருக்கா காய்ஸ். ஐயோ, ஹீரோட ஃபேஸ்னால் டெரராக மாறிடுச்சு, இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, சும்மா இருந்த பயில வேறு சொரிஞ்சு விட்டாங்க, இனி என்ன நடக்க போதோ. இதோட எபிசோட் முடியுது காய்ஸ். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.